பாகலூரில் பிரிட்ஜ் வந்து அது ரொம்ப பிரிட்டிஷ் கால கட்டின பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப மோசமான பிரிட்ஜ் கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பிரிட்ஜை பார்த்துட்டு இருக்கோம், இது வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பிரிட்ஜு. 2012ஆம் ஆண்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த டேமேஜ் ஆனப்போ வந்து கோபிநாத் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ இந்த பிரிட்ஜ் டேமேஜ் ஆனப்போ என்னென்னா மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு தான் நம்ம ஹொசூர் போகிறதுக்காகவோ இல்லை மாலூர் கர்நாடகா எல்லைக்கு செல்வதற்கு இதுதான் ஒரு மெயினான வழி. ஸோ இந்த பிரிட்ஜு இல்லாத போது மாலூர்லேருந்து ஹொசூர் ரீச் ஆக வேண்டியதுன்னா இப்படி சுற்றிட்டு தான் போகணும். ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போய் ஹொசூர் சேர்கிற மாதிரி இருந்தது. கோபிநாத் அவங்க வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஏறத்தாழ ஒரு 2 மாதத்துக்குள்ளாரியே இந்த பிரிட்ஜை வந்து பணி நிறைவு செஞ்சு மக்களுக்கு வந்து பயன்படுற அளவுக்கு ஒரு நல்ல வேலையாக செஞ்சுருக்காரு. హొస్కోట మాలూరు ఇక్కడ పోయేదానికి మెయిన్ బ్రిడ్జ్ ఇది అన్ని 2012లో వచ్చి గోపీనాథ్ ఇక్కడికి ఉండిందని శ్రీరామ్ చేసి మంచి కాలంగా కట్టినారు. ఇట్లా పనులంతాను ఆయన ఎమ్మెల్యే ఉన్నప్పుడు చాలా పనులు చేసినాడు. ಇದು ಯಾವ ಬ್ರಿಡ್ಜ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಇದು ಬಾಗ್ಲೂರು ಕನೆಕ್ಟ್ ಆಗ್ತು ಒಂದೇ ಒಂದು ರೂಟ್. ಇದು 2012 ಅಲ್ಲಿ ಕೊಲ್ಯಾಪ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಬ್ರಿಟಿಷರ್ಸು ಈ ಬ್ರಿಡ್ಜ್ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದು ಕಟ್ಟಿ 200 ವರ್ಷ ಆಗಿರುತ್ತೆ. ಕೊಲ್ಯಾಪ್ಸ್ ಆದ್ಮೇಲೆ ಊರ ಜನಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಹುಸೂರ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ, ಹುಸೂರವರು ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ, ಹುಸೂರು ಮಾಲೂರು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಇದು ಒಂದೇ ಒಂದು ದಾರಿ ಇರೋದು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವಾಗ 2012 ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಕೊಲ್ಯಾಪ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರ MLA ಬಂದು ಗೋಪಿ ಅಣ್ಣ ಇರ್ತಾರೆ. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ವಿತಿನ್ 2 ವೀಕ್ಸ್ ಇದು ಬ್ರಿಡ್ಜ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಸಿಂಗಲ್ ವೇ ಇಲ್ಲದು ಡಬಲ್ ವೇ ಮಾಡ್ತಾರೆ. ಮಾಡಿಬಿಟ್ಟು ಲೋಕಲ್ ಜನಕ್ಕೆ ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇಂಡಿಯಾ ದೇಶ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಯಿಂದ ಹಸ್ತದ ಗುರುತವಾಗಿ ನಾನು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ಕಂಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದಯವಿಟ್ಟು ತಾವೆಲ್ಲರೂ ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಮತವನ್ನು ಹಸ್ತದ ಗುರುತವಾಗಿ ಹಾಕಿ ನಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬೇಡ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. ஓசூர் மாநகரத்தில் இவர் பயங்கரமான டெவலப்பர். இந்த நகரத்தில் பயங்கரமான சூழ்நிலை, நெருக்கடி சூழ்நிலை, டிராஃபிக் ஜாம். அது ரிங் ரோடு ப்ராஜெக்ட் முடியாமல் இருந்தது. அது நான் அரசாங்கத்தில் கவனத்துக்கு எடுத்து போகும்போது அதில் வந்து கிட்டத்தட்ட 4-5 துறைகள், EB கார்பரேஷன், ஹவுசிங் போர்டு, ரயில்வே துறை, 4 துறைகள் சேர்ந்த செக்ரட்டரிஸ் ஒன்றா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தது. நான் MLA ஆன பிறகு அந்த துறைகளில் நடந்து அன்னைக்கு இருந்த துணை முதல்வர் இன்னைக்கு இருக்க நம்மளோட முதல்வர் அண்ணன் தளபதியாரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த 4 துறைகளும், அந்த 3 துறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, பேசிடலாம். ஆனால் மத்தியில் ஆளும் காங்கிரஸோட அன்னைக்கு ஆட்சி, அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அன்னைக்கு என்னோட தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்னைக்கு மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், மதிப்புக்குரிய எங்களோட தலைவர், அவரு அனுப்பிச்சிட்டு போயிட்டு அண்ணன் தளபதியார் ஒரே வாரத்தில் 4 செக்ரட்டரி வச்சு அதோட நிவர்த்தி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் அது கோர்ட்டில் கட்ட வேண்டியது, ஹவுசிங் போர்டு கொடுக்க வேண்டியது அது கொடுத்துட்டு உடனே ரோடு போட்டோம். இன்னைக்கு ஓசூர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பயன்புள்ளாக இருக்குது. ஓசூருடைய அவுட்டர் ரிங் ரோடு பூரா இவருடைய பிரிவில் தான் அதை வந்து போட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோடே இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இவர் வந்த பின்னாடி ஒசூர் வளர்ச்சிக்காக அந்த அவுட்டர் ரிங் ரோடை கொண்டு வந்து இன்றைக்கி ஒசூரில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளுடைய ஓனர்ஸ்லேருந்து பப்ளிக்லேருந்து இன்றைக்கி இந்த ரோடுனால மிகப்பெரிய பயன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற சகோதரர்களே, பெரியோர்களே, குழந்தை செல்வங்களே, இளைஞர்களே, உங்கள் பொன்னான வாக்கள் இந்தியா கூட்டமைப்பின் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்கு கை சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்து பெரியான வாக்குறதை என்னை வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். ஆனால் கொடியாலம் பக்கத்தில் போனால் ரஜினிகாந்த் ஒரு ஏரி இருக்குது. அந்த நகரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நகரை உருவாக்கி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பத்திற்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம், பட்டாங்க வாங்கி கொடுத்துருக்குறேன். நாங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்தமாக கோபிநாத் அவர்கள் தான் இங்கே வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கோபிநாத் அவங்க முன்னாடி நின்று பட்டா வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி பவரும் சரி, வீட்டுக்கு வந்து தண்ணியும் சரி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. MLA இருந்தப்ப மட்டும் இங்கே வந்து வீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களா. அவங்க எம்பியா வந்து
జయించిட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிక్ட்ல நிறைய వీటికి பண்ணி கொடுப்பாங்க. ఫస్ట్ మాకు ఇండ్లు లేదు సార్, సొంతం ఇండ్లు లేదు. సొంతం ఇండ్లు లేకుండా ఇక్కడికి వస్తాం మేము. గోపీనాథ్ ఎమ్మెల్యేగా ఉండే అప్పుడు మేము వచ్చినప్పుడు ఆ గోపీనాథ్ గారే మాకు సొంతం ఇండ్లు చేసిచ్చి ఇక్కడ మమ్మల్ని నిలిపిండారు. ಗೋಪಿನಾಥ್ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಲೇಔಟಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾಡಿದ್ದವರು, ಪಟ್ಟಾಗಳೆಲ್ಲ ಇಸ್ಕೊಟ್ಟಿದ್ದವ್ರೆ ಎಲ್ಲ. ಅವ್ರ ಮುಂದೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾರನ್ನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಬಡವರು ಕೆಲಸಗಳು ಅಂದ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಮನಸ್ಸಿಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವ್ರು MLA ಆಗಿ ಇಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ఇండ్లు లేదు. ఫస్ట్ మేము వెంకటేశ్వరం అనేసి మా ఊరు అక్కడ ఉన్నింది. ఇక్కడ వస్తే మాకు స్థలం లేదు, ఏమీ లేదు. ఒసూరుకి ఎమ్మెల్యే వచ్చిందే గోపీనాథ్. ఆయప్ప వచ్చిందే మాకు ఇక్కడ లేవెట్టరా ఉండే. ఆయప్ప వచ్చి మాకు ఇండ్ల స్థలం చూపించి మీరు ఇట్లా ఇట్లా జాగాలో ఉండను అని చెప్పి హెల్ప్ చేస్తారు. ఎంపీగా వచ్చినప్పుడు మాకు ఇంకా హెల్ప్ చేస్తారని మా నమ్మకము. அந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, குழந்தை செல்வங்களே, இளைஞர்களே, உங்கள் பொன்னான வாக்கள் இந்தியா கூட்டமையின் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். எனக்கு கை சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்து பெரியான வாக்குறதை என்னை வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன்.